ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது இதுதான் ஸ்கொயர் ரூட்டை குறிக்கக்கூடிய சிம்பிள். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா நமக்கு வந்து இப்போது எந்த நம்பரை அது கூடவே மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 1 1s are 1, 2 2s are 4 பாருங்கள். இப்போ 2 into 2 வந்து 4 கிடைக்குது. ஸோ அப்போது ரூட் ஆஃப் 4ஓட ஆன்சர் 2 அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இப்போ 3 into 3 9 வருது அப்படின்னா ரூட் ஆஃப் 9ஓட ஆன்சர் வந்து 3ன்னு அர்த்தம். இதே மாதிரி ரூட் ஆஃப் 16ஓட ஆன்சர் வந்து 4, ரூட் ஆஃப் 25ஓட ஆன்சர் வந்து 5 இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் 2 3 4 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5, அடுத்தது 6 இருக்கும். அதாவது ரூட் 36க்கு வந்து நமக்கு 6 கிடைக்கும். பட் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது 49 வந்து 7 கிடைக்கும். இப்போது 4க்கு அப்புறம் 5 ரூட் 6 ரூட் 7லாம் நமக்கு கிடைக்கல பாருங்கள். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்கொயர். இப்போது ரூட் 5ன்னு நமக்கு ஒரு நம்பர் தேவை அப்படின்னா எந்த நம்பரை அது கூட மல்டிபிள் பண்ணால் 5 கிடைக்கும்? அப்படி கிடைக்காது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடையாது. இதுக்கெல்லாம் டெசிமலில் தான் ஆன்சர் வரும். இதை நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஸ்கொயர்னால் அதுக்கு ஹோல் நம்பர் ஆன்சராக கிடைக்கும். கம்ப்ளீட் ஸ்கொயர் இல்லை அப்படின்னா இப்போ ரூட் 5 ரூட் 6 இதுக்கெலாம் வந்து டெசிமலில் தான் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்து ஆன்சராக இருக்காது. இப்போது இந்த கம்ப்ளீட் ஸ்கொயரில் என்ன ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட், இன்னொரு ட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ 121 ரூட் ஆஃப் 121 எந்த நம்பர் அது கூடவே பெருக்குன்னா 121 கிடைக்குன்னா 11. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 ஆன்சர் வந்து 11 அர்த்தம். இதில் இந்த 121 நம்ம பின்னாடி இருந்து பேராக பிரிக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேர்த்து ஒரு டேர்மாக வச்சுக்கிறோம். அடுத்து சிங்கிளாக இந்த ஒன்று நிற்கிது. மொத்தம் 2 பேர் இருக்கா, 2 டேர்ம் இருக்கா. இப்போது இதனோட ஸ்கொயர் ரூட்லையும் நமக்கு 2 டிஜிட் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2 டேர்மாக பிரிஞ்சதுன்னா இங்கே 2 டிஜிட் இருக்கும். இப்போ 144 அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 12. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஆன்சர் வந்து 12ன்னு அர்த்தம். இதை நம்ம பேராக பிரிக்கிறோம். பின்னாடி இருந்து 2 நம்பர்ஸை ஒரு பேராக பிரிச்சிட்டோம். அடுத்து சிங்கிளாக ஒரு நம்பர் இருக்குது. மொத்தம் 2 டேர்ம்ஸ் இதில் இருக்குது. அப்போ இதனோட ஸ்கொயர் ரூட்லேயும் 2 டிஜிட் இருக்குன்னு அர்த்தம். அப்போது எந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை நம்ம பின்னாடி இருந்து பேராக பிரிக்கக்குள்ள அது எத்தனை டேர்மாக பிரியுதோ அத்தனை டிஜிட்ஸ் வந்து அதனோட ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரிக்ஸு. இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயருங்கிற நம்பருக்கு மட்டும்தான் பொருந்தும். மேலும் இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.